வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹவுஸ் டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நல்ல ஒரு பெரிய லீனியர் பிளாட்டு அண்ட் தென் சைட்ஸில் வந்து நம்ம ஃபுல்லாக என்டையராக பர்கோலா போட்டு நம்ம செட் பேக் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம் கோர்ட்யார்டுக்காகவே. இந்த கோர்ட்யார்டு த்ரூ அவுட் கிச்சனுக்கும் ஹாலுக்கும் பெட்ரூமுக்கும் விசிபிலிட்டி இருக்கும். இந்த வீட்டுடைய கம்ப்ளீட் வாக் த்ரூ நம்ம பார்ப்போம். அதுவும் இல்லாமல் சின்ன சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயிலும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளோட. ஸோ நம்ம ரிலேட் பண்ணி கான்செப்டை ஈஸியாகவே புரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் இஸ் ஆர்கிடெக்ட் விஷ்ணு ஃப்ரம் விஷ்ணுராம் அசோசியேட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு மினிமலிஸ்டிக்கான ஹவுஸ் டிசைனு. ஸோ இதனுடைய பிளாட்டுடைய சைஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங் நமக்கு 21 ஃபீட்டும் பேக் சைடில் நமக்கு 16 ஃபீட்டுன்ற அளவில் நேரோவான பிளாட்டில் இருக்குது. 95 ஃபீட் லென்த்தில் அமைஞ்சிருக்கு. இந்த பிளாட் நமக்கு கம்ப்ளீட்டாக ஒரு இர்ரெகுலர் ஷேப்பில் அமைஞ்சிருக்கிறதால இந்த இர்ரெகுலாரிட்டி பிளாட் மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு பில்டிங் ப்ரொஃபைலை நம்ம நல்ல ஒரு ரெக்டாங்குலோ ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த கட் அவுட் ஸ்பேஸ் மட்டும் நமக்கு ஒரு நல்ல கோர்ட்யார்டை நம்ம இந்த சைடில் உருவாக்கிக்க முடியும். ஸோ பேக் சைடில் நம்ம பேக் யார்டும் கொடுத்துட்டு ஃப்ரண்ட் சைடில் நம்ம ஒரு 22 ஃபீட்டுக்கு ஃப்ரண்ட் யார்டும் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். இந்த பிளாட் வந்து நமக்கு நார்த்து ஃபேஸிங்கில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ ஃப்ரண்ட் சைடில் நமக்கு ஹைட்டு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா டாய்லெட்டும் ஃப்ரண்ட்டில் இருந்து ட்ராயிங் ரூமும் மட்டும் இருக்குது. இந்த ஹைட்டாக இருக்கிற போர்ஷன் மட்டும் பார்த்திங்கன்னா ஹாலும் உள்ள ஒரு மெசனின் லெவலும் ஒன்று கொடுத்துருக்கோம். அதனால் ஹைட் நமக்கு விசிபிலிட்டி தெரியும். அதுவும் இல்லாமல் இந்த கட் அவுட் ஸ்பேஸ் தவிர்த்து இந்த வெஸ்ட்டு சைடிலும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கட் அவுட் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து எஸ்பெஷலி லைட்டுக்காக மட்டும் கொடுத்துக்கிறது. ஸோ இந்த ஏர் வென்டிலேஷன் தேவைப்படுன்ற பட்சத்தில் நம்ம ஈஸ்ட் சைடில் மட்டும் நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ நம்ம எக்ஸ்டீரியர் லுக்கு பார்த்திங்கனாவே நல்ல ஒரு மினிமலிஸ்டிக் லுக்லேயும் ஒயிட்டு கிரே அண்ட் வுடன் கான்செப்டில் அமைஞ்சிருக்கிறதால வியூ நமக்கு மினிமலிஸ்டிக்காக காட்டுது. ஸோ காம்பவுண்ட் வந்து நம்ம உள்ளே என்டர் ஆனவுடனே நம்ம ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி ஒன்று பார்க்குறோம். இது ஃபுல்லாக ஒரு லான் ப்ரொவிஷனே கொடுத்துருக்கோம். ஸோ ரைட் சைடில் ஒரு நல்ல பார்ட்டிஷன்டு வெஜிடேஷன் நம்ம கொடுக்குற மாதிரியும் லெஃப்ட் சைடில் கான்டர் பண்ணுற மாதிரியும் இருக்குது. கான்டர்ஸ்ன்றது எதுவும் இல்லை, லெவல் டிஃப்ரென்ஸ் காட்டி நம்ம லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணுறது தான் கான்டர்ஸு. இதனால் வீட்டுடைய என்ட்ரி நல்ல ஒரு கிராண்ட் லுக்கில் மாற்றிக்க முடியும். ஸோ இந்த ஸ்டெப்பிங் ஸ்டோனே நம்ம வந்து என்டையராக லைட்டிங் ப்ரொவிஷன் கொடுத்துக்கூட ஒரு பிரம்மாண்டமாக காட்டிக்க முடியும். நம்ம ஒரு மினிமலிஸ்டிக் கான்செப்டில் போகும்போது இது நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க இப்போது வீட்டுக்குள்ளே போகலாம். வீட்டுக்குள்ளே என்டர் ஆன உடனே நமக்கு ஒரு ட்ராயிங் ஏரியா ஒன்று தெரியுது. இந்த ட்ராயிங் ஏரியா நமக்கு 13/12 அளவில் அமைஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம நல்ல ஒரு கிரே வுடன் அண்ட் டீல்னு சொல்லுவாங்க, அந்த டீல் கலர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதனால் மினிமலிஸ்டிக் லுக்கை நம்ம இந்த கான்செப்டில் மெயின்டைன் ஆகுது. ஸோ கீழே வந்து நம்ம வுடன் ஃப்ளோரிங்கும் கொடுத்துட்டு சீலிங் நம்ம சிம்பிளாக விட்டுருக்கோம். ஸோ வால்ஸில் கிரே பெயிண்டிங் இல்லாமல் டெக்ஸ்சர் பெயிண்ட் கொடுத்துட்டு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இந்த சைட்லேயும் ஒரு டெக்கரேட்டிவ் எலிமெண்ட்டாக நம்ம இந்த சைடில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹாலுக்கும் ட்ராயிங் ஏரியாவுக்கும் பிரித்து காட்டுறதுக்காக ஒரு ஹாஃப் பார்ட்டிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இது ப்ரைவேஸும் ஓரளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸ்பேஸும் ரொம்ப கிராம்ப்டாக இல்லாமல் மாதிரியும் நம்ம காட்டிக்கலாம். ஸோ சூர்யாக்காகவும் இந்த ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெயின் டோருடைய ஹைட் மானிட்டர் பண்ணிங்களான்னு தெரியல, இது வந்து நம்ம ஆல்மோஸ்ட் 8.5 ஃபீட்டில் கொடுத்துருக்கோம். அதனால தான் உங்களுக்கு எக்ஸ்டீரியர்லேருந்து பார்க்கும்போதும் இந்த டோரும் பக்கத்தில் இருக்க விண்டோவும் ஒரு நல்ல லீனியர் கான்செப்டில் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ட்ராயிங் ரூம்லேருந்து ஹாலுக்கு என்ட்ரு ஆகிறோம். இந்த ஹாலுடைய மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 15 ஃபீட் பை 15 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. எக்ஸாக்டாக நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் தான் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். இதுலேயும் சேம் கலர் ஸ்கீம் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது என்டையராக வந்து நல்ல ஒரு ஓப்பன் கான்செப்டாக இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நல்ல கோர்ட்யார்ட் ஸ்பேஸ் வித் பர்கோலா இருக்குது பியூட்டிஃபுல்லாக. அதே மாதிரி சைட்ஸில் வந்து நல்ல ஒரு பிளான்டர் பாக்ஸும் கொடுத்து நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வழியாக நம்ம கிச்சனுக்கும் பெட்ரூமுக்கும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பெட்ரூம் நம்ம ப்ரைவசி மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன வால் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். இது வந்து நம்ம லேட்டராக பார்ப்போம். இந்த ஹாலில் வந்து நமக்கு மெசனின் கான்செப்டும் உள்ளே அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த சைடில் என்டையராக ஒரு லைட் ப்ரொவிஷனுக்காக நம்ம ஒரு பர்கோலா மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் மேலே கிளாஸ் ஃபினிஷிங்கோட. அதனுடைய டீட்டெயிலும் நம்ம லேட்டராக பார்ப்போம். ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா என்டையராக நம்ம வுடன் பேனலிங் யூஸ் பண்ணிவிட்டு ரூஃப் வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் நம்ம பிளாக் டோர்ஸ் அண்ட் நீஷ் பிளாக்கில் கொடுக்கறதால நமக்கு கான்ட்ராஸ்ட்டு நல்லாவே எடுத்து கொடுக்குது. அதே மாதிரி ரூஃபும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டெக்ஸ்சர் ஃபினிஷில் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம காமன் டாய்லெட்டுக்கு ரீச் ஆகிறோம். இந்த காமன் டாய்லெட் ரீச் ஆகனே ஒரு வார்ட்ரோப் ஏரியா பார்க்குறீங்க. டபுள் சைட்லையும் நம்ம வந்து வார்ட்ரோப் ப்ரொவிஷன் கொடுத்துக்கிறோம். ஸோ இந்த வார்ட்ரோப்பில் வந்து நம்ம டாய்லெட்டுக்கு என்டர் ஆனோடனே ஆல்மோஸ்ட் சேம் கலர் ஸ்கீமில் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ஒரு வுடன்லேயும் ஒரு கிரே அண்ட் பிளாக் கான்செப்டில் வருது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கிச்சனுக்கு ரீச் ஆகும். இந்த கிச்சனுடைய மெஷர்மெண்ட் நமக்கு 8 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 15 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இது வந்து டைனிங்கும் இன்க்ளூட் பண்ணி தான் சொல்கிறேன். ஸோ ஒரு சைடில் நம்ம டைனிங் கொடுத்துட்டு இன்னொரு சைடில் இந்த சைடில் மட்டும் நம்ம கிச்சன் பொசிஷன் கொடுத்துக்கலாம்.
ஸோ இந்த கிச்சனுடைய கவுண்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8.5 ஃபீட்டுக்கு இருக்குது. அதாவது கவுண்டருடைய லென்த்து சொல்கிறேன். ஸோ இந்த கிச்சனும் நமக்கு வந்து நல்ல ஓப்பன் கான்செப்டில் அமைஞ்சிருக்கிறதால இது டைனி ஹவுஸுன்ற ஃபீல் வந்து நமக்கு இருக்காது. இந்த கிச்சன் அண்ட் டைனிங்குடைய ஹைட் பார்த்திங்கன்னா 8 ஃபீட் தான் இருக்கும். ஸோ மேலே வந்து நமக்கு மெசனின் இருக்கிறதால இந்த ஹைட் நம்ம கம்மி பண்ண வேண்டியிருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஸ்டேர் கேஸோடைய பாட்டம் பார்த்திங்கன்னா பிளான்ட் ரூம் கொடுத்துருக்கோம். இது வந்து இந்த படிக்கட்டு நமக்கு வந்து கம்ப்ளீட் சாலிடாக இல்லாமல் செப்பரேட்டாக இருக்கிறதால ஹாலில் இருந்து நம்ம வந்து வியூ பண்ணிக்கலாம், கிச்சன்லேருந்து நம்ம வியூ பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ட்ரை ஏரியாவும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். வெஜிடேஷனும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேலே இருக்க மெசனின் ஃப்ளோருக்கு இந்த ஸ்டெப்ஸ் வழியாக நம்ம ரீச் ஆகிக்கலாம். ஸோ அதுக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா என்டையராக நம்ம இந்த மாதிரி போகலா போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மேலே நமக்கு கிளாஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், கீழே வந்து நம்ம பிளான்டர் பாக்ஸும் இது ஃபுல்லாக நம்ம உடன் பேனலிங் பண்ணியிருக்கோம். வாலில் சீலிங்கில் நம்ம டெக்ஸ்சர் கொடுத்துருக்கோம். இதுலேயும் நம்ம வந்து உடன் ஃப்ளோரிங் கொடுத்துட்டு ஒரு கிட்ஸ் ப்ளே ஏரியாவாக நம்ம இந்த ஏரியாவை நம்ம அமைச்சிக்க முடியும். ஸோ இந்த ஏரியாவோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 19 ஃபீட்டுக்கு 12 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இது வந்து ஒரு கிட்ஸ் பெட்ரூம் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஆக்டிவிட்டி ஏரியாவும் இருக்கணுன்றதுக்காக நம்ம ஒரு ஸ்டடி யூனிட்டும் ஒரு நல்ல ஒரு பெஞ்சும் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த கிட்ஸ் பெட்ரூம் நமக்கு ஓப்பனாகவே இருக்கும். இந்த சைடு என்டையராக நம்ம கிளாஸ் ஃபினிஷிங் கொடுத்துட்டு ஹாலில் வந்து வியூ பண்ணிக்கிற மாதிரியும் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஹாலில் இருந்து பெட்ரூம் ஏரியாவுக்கு ரீச் ஆகிறோம். இந்த பெட்ரூம் ஏரியா நமக்கு அரௌண்ட் 14.6க்கு 15 ஃபீட் அளவில் இருக்குது. இதுவும் ஒரு நல்ல ஒரு ப்ளூ அண்ட் கிரே கான்செப்டில் அமைஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம வுட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு பெரிய ஹாரிசான்டல் விண்டோவும் ஆட் பண்ணிவிட்டு கோர்ட்யார்டுக்கு ஒரு நல்ல சீம்லெஸ் வியூ கொடுக்கறதுக்காக ஆட் பண்ணியிருக்கலாம். இன்கேஸ் ப்ரைவசி வேணுன்ற பட்சத்தில் ஒரு கர்டைனும் நம்ம வந்து லீனியராக ப்ரொவைட் பண்ணிவிட்டு இந்த கோர்ட்யார்ட் நம்ம தாராளமாக யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம டாய்லெட்டுக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு முதல்ல வார்ட்ரோப்புக்கு என்ட்ரு ஆகும். வார்ட்ரோப்புடைய மெஷர்மெண்ட் நமக்கு 7 ஃபீட் பை 6 ஃபீட் 4 இன்ச் அளவில் இருக்குது. இது வந்து நல்ல ஒரு உடன் கான்செப்டில் அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் லக்ஸரியஸாக காட்டுறதுக்காக டேபிள்ஸ் அண்ட் சேர்ஸ்லாம் வந்து நம்ம மார்பிளில் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு உடன் பேனலிங் நம்ம வாலில் கொடுத்துருக்கோம். ஸோ டெக்கரேட்டிவாக இருக்கிறதுக்காக லைட்டும் நம்ம டெக்கரேட்டிவாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்டாண்டிங் மிரரும் நம்ம சைடில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த டாய்லெட்டில் ரீச் ஆகணும்னா ஒரு நல்ல ஒரு கிரே கான்செப்டில் பார்க்குறீங்க. லைட்டிங் ப்ரொவிஷன் நம்ம வந்து லீனியில் தேவையான இடத்துக்கு மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த டாய்லெட்டுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 7 ஃபீட்டுக்கு 6 ஃபீட் அளவில் இருக்குது. இதனால் நம்ம வெட் ஏரியாவும் ட்ரை ஏரியாவும் நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பேக் யார்டுக்கு என்டர் ஆகணும்னா பேக் யார்டு நமக்கு அரௌண்ட் 6 ஃபீட் 9 இன்ச்சுக்கு 13 ஃபீட் அளவில் இருக்குது. இதில் வந்து ஸ்டோன் பேவர் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு கிராஸும் நம்ம சைட்ஸில் கொடுத்துக்கலாம். பிளான்ட்டும் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துட்டோம்னா இது ஒரு நல்ல ஒரு ப்ரீஸியான ஒரு இடமா நமக்கு அமையும். ஸோ மேலே வந்து டெரஸுக்கு எந்த ஒரு ஸ்டேர் கேஸும் இருக்காது. லேடரில் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கிளைண்ட்டுடைய ரெக்குயர்மெண்ட்டே அந்த மாதிரி தான். ஸோ சர்வீஸ் பீப்புள் மட்டும் மேலே போயிட்டு ஏறி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஈஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா என்டையராக நம்ம பர்கோலா போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த இர்ரெகுலர் ஷேப்டு சைட்டில் நம்ம கட் அவுட் கொடுத்துட்டு இந்த ஏரியா என்டையராக நம்ம பர்கோலா மெயின்டைன் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து ஏர் வென்டிலேஷன் வரணுன்றதுக்காக கிளாஸில் நம்ம எதுவும் க்ளோஸ் பண்ணலை. அதுக்கு பதிலாக நம்ம வந்து மழை வந்தாலும் நம்ம இந்த ஏரியா நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக ப்ளம்பிங் ப்ரொவிஷன் நம்ம கொடுக்கறது நல்லது. ஸோ வாட்டர் ட்ரெயின் ஆகும்போதே உங்களுக்கு வந்து பேக் சைடு டு ஃப்ரண்ட் சைடு நமக்கு என்டையராக வாட்டர் ட்ரெயின் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. ஸோ சென்டரில் வந்து ஒரு வாட்டர் ட்ரெயினும் இந்த கார்னரில் ஒரு வாட்டர் ட்ரெயினும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பர்கோலா வந்து நமக்கு ஒன்று 7 ஃபீட் ஹைட்லேயே நம்ம வந்து கட் பண்ணி இந்த ஹைட்லேயே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். மெயின்டெனன்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் வந்து 10 ஃபீட் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த சைட்டுடைய என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப டஸ்டியாக இருக்கிறதால நம்ம 7 ஃபீட் ஹைட் மெயின்டைன் பண்ணிவிட்டு இங்கேயே நம்ம வந்து என்டையராக க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ த்ரூ அவுட் லிண்டரில் வரும் இல்லையா, லிண்டர்லேயே நம்ம வந்து பீம் ரன் அவுட் பண்ணிவிட்டு இதுலேயே வந்து நம்ம பர்கோலாவுடைய கான்க்ரீட் இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இதனால் நமக்கு பர்கோலாவுக்கும் நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்குது. ஸோ இந்த மஸ்கிட்டோ இஷ்யூலாம் வரதுன்றதுக்காக நம்ம வந்து த்ரூ அவுட்டாக நம்ம மெஷ் வச்சுக்கலாம். மெஷ் வந்து நம்ம பர்கோலாவில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. டோர்லேயே வந்து நம்ம கிளாஸ் கொடுக்குறோம் இல்லையா, அந்த இடத்துலேயே நம்ம வந்து மெஷ் ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த வெஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரூ அவுட்டாக ஒரு லைட் வென்டிலேஷனுக்காக மட்டும் நம்ம ரன் பண்ணியிருப்போம். இது வந்து நம்ம காமன் ஏரியாவில் மட்டும் தான் கொடுத்துருப்போம். காமன் ஏரியா இந்த சென்ஸ் உங்களுக்கு ஹால்லையும் இந்த படிக்கட்டு ஏரியாவில் மட்டும்தான் இருக்கும். ஸோ பெட்ரூமில் உங்களுக்கு அந்த கட் அவுட் இருக்காது. ஸோ உங்களுக்கு எல்லா ஏரியாவும் உங்களுக்கு வென்டிலேஷன் தாராளமாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு ஒரு மேஜர் ரீசன் என்னென்னா, நம்ம இன்கேஸ் ஒரு ஸ்டேர் கேஸ் வந்து இங்கே போடுறோன்னா இங்கே வந்து நமக்கு ஒரு நல்ல நேரோ ஸ்பேஸாக இருக்கும். வென்டிலேஷன் வந்து சுத்தமாக இருக்காது. இதுக்காகவே நம்ம வந்து இந்த ஐடியா ப்ரொப்போஸ் பண்ணியே ஆகணும். ஸோ மேலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைட் வென்டிலேஷன் கம்ப்ளீட்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி க்ரீனரியும் நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா ஒரு நல்ல க்ரீன் என்விரான்மெண்ட்டை நம்ம இந்த வீட்டுக்கு கொடுக்க முடியும். ஸோ இதுவும் நம்ம வந்து ஒரு பர்கோலா கான்செப்டில் தான் அமையும். இது வந்து நம்ம காங்க்ரீட்டில் தான் பண்ணி ஆகணும். ஸோ 2 சைடில் வந்து நம்ம வால் இந்த மாதிரி ரைஸ் பண்ணிவிட்டு கர்ப் வால்னு சொல்லுவாங்க. கர்ப் வால் வந்து நம்ம 9 இன்ச்சுக்கு கம்ப்ளீட்டாக ரைஸ் பண்ணிவிட்டு அந்த சைட்லையும் 9 இன்ச்சுக்கு ரைஸ் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து காங்க்ரீட்டு பர்கோலாஸில் ஒரு 9 இன்ச்சோ 6 இன்ச் கேப்லேயும் வந்து நம்ம
இந்த மாதிரி போகலாஸும் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து கிளாஸ் ப்ரொவிஷன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கிளாஸ் ப்ரொவிஷன் நம்ம இதில் பார்க்குற மாதிரியே நம்ம வந்து டாப்பில் வந்து லே பண்ணிக்கலாம். இதுவும் இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு வாட்டரும் உள்ளே வந்து நமக்கு பெனிட்ரேட் ஆகாது, வெளியே வந்து ஈஸியாக ட்ரெயின் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அவுட்டர் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்டு பேவர் மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன். இது வந்து நம்ம லெதரைட் கிரானைட் ஃபினிஷ்லும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த சைட்ஸில் வந்து நம்ம வெஜிடேஷன் பிரிக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷன் மாதிரி பிரிச்சுக்கலாம். ஸோ ஒரு சைடில் வந்து நம்ம ஃப்ளவருக்காகவும் ஒரு சைடில் ஒரு பியூர் வெஜிடேஷனுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணுறது மூலமாக. அதுவும் இல்லாமல் ஒரு நல்ல விஷுவல் ஸ்டெபிலிட்டி வந்து என்டர் ஆகும்போதே நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கான்டர்னு ஃபர்ஸ்ட்டில் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கான்டரிங் பண்ணுறது ஒரு பெரிய டெக்னிக்கல் விஷயம்லாம் எதுவும் இல்லை. நம்ம எப்படி வந்து ஒரு ஃபூட்டிங் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு பில்டிங் நம்ம எப்படி சாயில் ஃபில் பண்ணுறோமோ அதே கான்செப்டாக இதுவும். ஸோ சென்டரில் வந்து நம்ம பார்ட்டிஷனை பிரிச்சுட்டு இது வரைக்கும் நம்ம வந்து அந்த பார்ட்டிஷன் வரைக்கும் நம்ம வந்து சாயில் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கிராஸ் கொடுக்குறதோ ஒரு சிமெண்ட் தரையை நல்லா வழிச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு கிராஸ் ப்ரொவிஷனோ இல்லை வந்து ஒரு பேவரும் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு தொட்டி எப்படி கட்டுவோம், ஒரு தொட்டி கட்டிட்டு அதுக்குள்ளே வந்து மண்ணை நிரப்பி சாயில் வந்து கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி லேயர்ஸை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்க முடியும். இது வந்து நல்ல டைட்டாக காம்பேக்ட் ஆனதான் உங்களுக்கு மேலே வந்து எந்த ஒரு அசைவுலாம் தெரியாது, உள்ளே நல்லா காம்பேக்ட் ஆகிருக்கணும் கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட் நம்ம முக்கியமான ஒரு டீட்டெயிலு ப்ளம்பிங் பற்றி பேச போகிறோம். ஸோ ப்ளம்பிங்கில் நம்ம மேஜரான ஒரு விஷயம் என்னென்னா டாய்லெட் வந்து எப்போவுமே ஒன்றா தான் நம்ம ப்ரொவிஷன் கொடுப்போம். இதில் என்ன கான்செப்ட்னா நமக்கு லீனியராக போகிறதால கண்டிப்பாக என் டு என் பிரிச்சே ஆகணும். ஒன்று வந்து சவுத் ஈஸ்ட்லேயும் இன்னொன்று வந்து நார்த் வெஸ்ட்லேயும் வச்சுருக்கோம். ஸோ வாஸ்து நம்ம வந்து கண்டிப்பாக இதில் மெயின்டைன் பண்ணி ஆகணும். அதே சமயத்தில் நம்ம ப்ளம்பிங்னு வரும்பொழுது சைட்ஸில் நம்ம கோட்டியாடும் கொடுக்கறதால அதுக்கு உண்டான பைப் நம்ம ப்ரொவிஷன் கண்டிப்பாக கொடுத்தாக்கணும். ஸோ பேக் சைடில் நமக்கு டாய்லெட் இருக்கிறதால அங்கே சைட்லேருந்து நம்ம ஒரு பைப் லைன் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம் கோட்டியாடு வழியாகவே. ஸோ மெயின்டெனன்ஸ்க்கும் நமக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ எப்போவுமே அட்வைஸ் வந்து டாய்லெட் எல்லாமே நம்ம டுகெதரில் இருக்கணும். ஸோ இந்த ஃப்ளோர் பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக டேங்க் வந்து நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் பைப் லைன் மூலமாக. இது வந்து ரெண்டுமே செப்பரேட்டாக இருக்கிறதால பைப் லைனில் நம்ம வந்து ரொம்ப தூரத்துக்கு ட்ராவல் பண்ணி கொண்டு போகணும். ஸோ மெயின்டெனன்ஸும் வரும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் வரும்போது கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி பிரித்து வைக்கிறது எந்த ஒரு தப்பும் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ வேணால் கண்டிப்பாக லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Thank you so much for watching, guys.